ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி மண்டே, வீக்கோட ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி எப்படி போச்சு நாள்? ஓகேஷ். பெருசாக ஒர்க் எதுவும் பண்ணல இன்றைக்கி. அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி. மார்னிங் எழுந்திரிச்சோம், டியூட்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கால் மட்டும் இருந்துச்சு. கால் அட்டன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பெருசாக வந்து ஒர்க் பண்ணவே தோணல. எனக்கு தெரியல, லைக் என்ன காரணம்லாம் தெரியல. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணுறது, யூடியூப் வீடியோக்கும் எடுக்க வேண்டாம், படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்போ இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கலாம், எனக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டில் அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இன்கேஸ் நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தால், நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது என்ன சினாரியோனா, லைக் நான் வந்து இப்போது ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்ரெடி நோ தட் திஸ் இஸ் மை செகண்ட் கம்பெனி இன் மை கெரியர். இந்த கம்பெனி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. லைக் எல்லாமே சேம் தான், லைக் க்ளவுட் எல்லாமே சேம் தான், ஒர்க் பண்ணுற க்ளவுட் எல்லாம் சேம் தான். பட் ஸ்டில் வந்து அங்கே யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் இந்த கம்பெனிக்கு செகண்ட் கம்பெனி ஜாயின் பண்ணப்போ டெம்ப்ளேட் எல்லாமே புதுசு. நான் ஜாயின் பண்ண உடனே வந்து எடுத்த உடனே வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ வந்து ஏன்னா இப்போ ஆல்ரெடி பில்ட் பண்ண டெம்ப்ளேட்டுங்கிறனால வந்து நம்ம வந்து வெளியே இன்டர்நெட்டில் போய் பெருசாக ரிசர்ச் பண்ணி எதுவும் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஓன் டெம்ப்ளேட்டில் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஓன் டெம்ப்ளேட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பெருசாக யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல ஆக்சுவலாக. ஐ மீன் ஏன்னா அவங்க எல்லாமே பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒர்க்கில் வந்து எல்லோரும் பிஸியாக இருக்கும்போது நமக்கு வந்து அவங்க கைண்ட் பண்ணி நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணி, சரி புதுசாக ஒரு பையன் வந்திருக்கா, அவன் தெரியாமல் கஷ்டப்படுறான், நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சாலும் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், லைக் ஏன்னா ஒருத்தரோட கைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஏன் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கே அப்படின்னு. பட் ஸ்டில் ஒரு 1 மந்தில் வந்து நம்மளால் வந்து அது எல்லாமே கற்றுக்க முடிஞ்சது. கற்றுக்கிட்டு நம்ம ஹோப் அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம லைக் ஓகே அப்படின்னு என்னென்ன சின்ன சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டோம். பெரிய விஷயம் இல்லை. பட் அப்போ தோணுச்சு ஆக்சுவலாக, எப்பப்பெல்லாம் வந்து யார் நம்ம ஹெல்ப் கேட்டாலும் நம்மளால ஒரு விஷயம் முடியுது, நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா, லைக் ஈவன் தான் நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நாம் வந்து எப்படி சொல்கிறது, டேக்கராக இருக்கிறப்ப வந்து நம்ம நினைப்போம், ஏன் கிவ் பண்ணுறாங்க இவங்க யாருமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. லைக் ஏன் யாருமே நம்ம ஷோவில் இருந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் அதே தப்பை வந்து நாமளும் இப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. இப்போ நான் சொல்கிறதுனால வந்து நான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிலாம் இல்லை. பட் தோணுச்சு இன்றைக்கி டேவே வந்து மோசமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் மோசமாக இந்த சென்ஸ் பெருசாக ஒர்க் பண்ணல. பட் ஸ்டில் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒருத்தர் வந்து கைண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போது நான் எப்படி ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அந்த மாதிரி வேற ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு உதவின்னு தேவைப்பட்டுச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 10:30 பக்கம் ஆயிடுச்சு. நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். 6 o'clock லாக் அவுட் பண்ணிட்டேன். பெருசாக ஒர்க் இல்லை அப்படின்னா லாக் அவுட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் வந்து மெசேஜ் பண்ணணுன்னே ஒரு ஜாலியாக இருந்துச்சு. சரி ஓகே, ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைண்ட் பண்ணி ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன கான்ட்ரிபியூஷன் இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு கைட் பண்ணேன். அவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஈவன் தான் நம்ம டேவை வந்து மோசமாக இருந்தாலும், நம்ம வந்து நம்மளால் எதுவுமே ப்ரொடக்டிவாக பண்ண முடியலை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம டேவை முடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோட டேக்அவே பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இன்கேஸ் நானே இந்த வீடியோ திரும்பி பார்க்குறேன், ஒரு 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 ரெஃபரன்ஸ்க்காக ஒரு வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னா, டேக்அவே என்ன, லைக் உனக்கு என்னதான் டே மோசமாக இருந்தாலும், நீ வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இல்லாட்டியும் உன்னால் முடிந்தால் ஹெல்ப் பண்ணி கொடு, ஒன்றும் தப்பு கிடையாது. அது அந்த ஹெல்ப் வந்து நீ பண்ணிட்டா உனக்கு வந்து ஒரு 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 நிம்மதியாக இருக்கும். அப்பாடா நல்லா பண்ணிட்டேடா, ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், வெரி குட், அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கோங்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்கும், கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். நாம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அவங்க வந்து நான் பெருசாக பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணால் அது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக.
அது எப்படி நீ நல்லது பண்ணால் திருப்பி நல்லது தானே வரும், அது எப்படி கெட்டது வரும், இது என்ன அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லது பண்ணுங்க, நல்லது நடக்கும், அவ்வளோதான். அதான் நானும் இன்னைக்கு டேக்காவே எடுத்துக்கிறேன். லைக் நீ ஃபர்தர் டேஸ்லையும் ஏதோ என்னால் முடியுதா இப்போ தாராளமாக ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். முடியலையா நம்ம சொல்லிடலாம், லைக் ஏதோ கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் நம்ம வேலையை கெடுத்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் நம்மளால் முடியுது, ஒரு 5 மினிட்ஸ் தானே 10 மினிட்ஸ் தானே எனக்கா போகுது, அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது. யா, தட்ஸ் இட் ஃபார் த டே. இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு. குட் நைட், பாய்.